மா இப்ப பாரு வேடிக்கைய. அத்தை ஒரு நிமிஷம். என்ன? என்னத்த மாமாக்கு ஹார்ட் அட்டாக்னு எல்லாரும் பதறி போயிட்டீங்களா? ஆமா, மாமாக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்றது எல்லாம் டிராமா. டிராமாவா? என்ன உளற? நான் உளரல அத்தை, உண்மையதான் சொல்றேன். ஆமா சம்பந்தி, இப்படி விவரம் இல்லாம வெள்ளந்தியா இருக்கீங்களே. உங்களை பழையபடி வீட்டுக்கு வர வைக்க நேசமணி மாமாவும் புனிதாவும் சேர்ந்து டிராமா போடுறாங்க. இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. நான் இதை நம்ப மாட்டேன். இதுல போய் சொல்லி எனக்கு என்னத்தான் ஆக போகுது? சத்தியமா நான் ஏன் கண்ணால பார்த்தேன். இதெல்லாம் உங்களை வரவழைக்க போட்ட டிராமா தான். ஏதோ மனசு கேட்கல சொல்லிட்டோம். அப்புறம் உங்க இஷ்டம் சம்பந்தி. விடுமா, நம்ம நல்லது சொன்னாலும் யாரும் நம்ப போறது இல்ல. நமக்கு எதுக்கு வம்பு? என்ன கண்மணி, இப்படி தேங்காய் போட்டு உடைக்கிற மாதிரி பட்டுன்னு போட்டு உடைச்சிட்டேன். நாம ஏதாவது மாட்டிக்க போறோம்டி. நாம எதுக்கு மாட்டிக்க போறோம்? கண்ணால பார்த்தது தானே சொல்றோம். நம்ம பக்கம் அங்க கை காட்டினா நம்ம புனிதா பக்கம் காட்டிடுவோம், அவ்வளவுதான். ஆமால, அதுவும் சரிதான். மாமா, நீங்க இப்படி ஏமாத்துவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மாமா. அக்கா கிட்ட பேசி சரி பண்ண முடியாம ஹார்ட் அட்டாக்னு நாடகம் ஆடி என்னை ஏமாத்தி வீட்டுக்கு வர வைக்க பாக்குறீங்களா? அதெல்லாம் நடக்காது. எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். ஏன் மாமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை எல்லாம் நம்பி நம்பி என்னோட வாழ்க்கையே போச்சு. யாருமா நீங்க? பேஷண்ட் கிட்ட வந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவரே அட்டாக்ல இருந்து இப்பதான் பொழைச்சு வந்திருக்காரு. யாருக்கு அட்டாக்கு? இவருக்கு அட்டாக்கு? ஏன் எல்லாரும் இப்படி சேர்ந்து நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க? இதுல டியூப் வேற. மாமா விடுங்கம்மா, விடுமா, வாங்க, விடு, வெளியே போங்க. விடுன்னு சொல்றல, விடு, வெளியே போங்கம்மா. அம்மா, என்னம்மா பண்றீங்க? யார் சார் இவங்க? உள்ள வந்து பேஷண்ட டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல. மங்கை, என்னாச்சு மங்கை? என்ன எல்லாரும் சேர்ந்து பேசி வச்சு என்ன ஏமாத்தனாலும் பாக்குறீங்களா? மாமா கொண்டு ஹார்ட் அட்டாக்லாம் இல்ல, என்ன வீட்டுக்கு வர வைக்கிறதுக்காக பண்ண டிராமா இது. டிராமாவா? என்ன பேசுற நீ? கொஞ்சம் அமைதியா இரு. என்ன உளறமங்க? அவர் செத்து பொழைச்சு வந்து படுத்திருக்காரு. டிராமா அது இதுன்னு சொல்ற? பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு? இன்னும் பைத்தியம் மட்டும் தான் பிடிக்கல, அது மட்டும் தான் பாக்கி. எல்லாருமா சேர்ந்து என்ன லூஸ் ஆக்கி துரத்தி விட்டுலான்னு பிளான் பண்ணிருக்கீங்களா? அம்மா, என்னம்மா பேசுறீங்க? இன்னைக்கு பெரியப்பாவுக்கு நிஜமாவே ஹார்ட் அட்டாக் வந்தா அட்மிட் பண்ணிருக்காங்க. இல்ல, நான் நம்ப மாட்டேன். எல்லாருமா சேர்ந்து என்ன ஏமாத்துறாங்க. ஐயோ, டாக்டர், என்னாச்சு? ஏங்க இவ்வளவு கூட்டம்? நர்ஸ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? டாக்டர், இந்த அம்மா தான் வந்து இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. யார் இவங்க? முதல்ல வெளியில போக சொல்லுங்க. டாக்டர், அவங்க என் ஒய்ஃப் தான். சாரி டாக்டர். என்ன சார் நீங்க? பார்த்தா விவரமான ஆள் மாதிரி தெரியுறீங்க. ஐசியூல அட்டாக் வந்து படுத்திருக்காரு. வெளியில இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இல்ல அடுத்த அட்டாக் வர வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? சாரி டாக்டர். முதல்ல எல்லாரும் இங்கிருந்து தள்ளி போய் நில்லுங்க. டாக்டர், உண்மையாவே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கா? யார் மணிங்க? முதல்ல வெளில போங்கம்மா. நர்ஸ், என்ன கேட்காம யாரையும் உள்ள அனுப்பாதீங்க. ஓகே டாக்டர். ஓகே. வர வர உன் போக்கே சரியில்லை மங்க. உடம்புக்கு முடியாம படுத்திருக்கிறவரை பார்த்து
டிராமா போடுறோன்னு நாக்கு கூசாம சொல்ற? இல்ல அது வந்து அத்தை, உங்ககிட்ட மாமாக்கு அட்டாக் இல்ல டிராமான்னு யார் சொன்னாங்க? கண்மணி தான் சொன்னா. கண்மணியா? ஏய் கண்மணி, உனக்கு எது இதுல விளையாடணும்னு அறிவில்ல? இப்படியா போய் சொல்லுவ பொண்ணு? அத்தை, நான் ஒன்னும் போய் சொல்லல. கண்ணால பார்த்ததை தான் சொன்னேன். என்னடி வளர்ற? ஆமா அத்தை, புனிதாவும் மாமாவும் சேர்ந்துதான் இந்த டிராமாவை போட பிளான் பண்ணாங்க. மாமா நெஞ்சு புடிச்சிட்டு விழும்போது கூட புனிதா செம்ம பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டு இருந்தா. அது வந்து அப்பாவும் நானும் மங்கச்சத்தைய வர வைக்கிறதுக்காக அப்பாக்கு அட்டாக் வர மாதிரி டிராமா பண்ணோம். ஆனா அப்பாக்கு நிஜமாவே அட்டாக் வந்துருச்சு. ஏய், எது இதுல போய் சொல்லணும்னு ஒரு அளவு இல்ல? போங்கி ஒண்ணு விட்டேன்னா எப்படியோ எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்தி வீட்டுக்கு வர வைக்கணும் தானே பாக்குறீங்க? ஐயோ, சித்தி, எதுக்காக நான் வீட்டை விட்டு போனேன்னு யாருக்குமே அக்கறை இல்ல. இல்ல மங்கை, போதுங்க, போதும். எப்ப உங்க எல்லாருக்கும் என்னோட கஷ்டம் புரியுதோ அப்போ திரும்பி வரத பத்தி யோசிக்கிறேன். இப்ப நான் கிளம்புறேன். அத்தை நில்லுங்க. அண்ணி, நேசமணி ஐயாக்கு இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல. அத்தை எங்க? உள்ளதா இருக்காங்க. பார்த்து பேசுங்க, கோவம் குறையாம இருக்காங்க. சரி அண்ணி, வாங்க. என்ன அத்தை இது? இப்படி தொட்டதுக்கெல்லாம் கோச்சிட்டு வந்துடுறீங்க? மா, பெரியப்பா உங்களை ஏமாத்தலாம் அப்படி பண்ணலமா. எப்படியாவது நீங்க அந்த வீட்டுக்கு வரணும்னு தான் அப்படி பண்ணாங்க. நீங்க இங்க இருக்கிறதால அப்பாவை தனியா அவரால் அங்க பார்க்க முடியல போல இருக்கு. அதான் இந்த மாதிரி ஒரு டிராமா பண்ணலான்னு பிளான் பண்ணாரு. பாவம், இப்ப அவருக்கு நிஜமாவே உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா இருக்கா? இப்ப என்ன சொல்ல வர? என்னாலதான் உங்க பெரியப்பாக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னு சொல்ல வரியா? என்னமா பேசுறீங்க? அத்தை, அவரு அந்த அர்த்தத்துல சொல்லல. பெரிய மாமா டிராமா போட்டாலாவது உங்களை வீட்டுக்கு வர வைக்கணுங்கிற நல்ல எண்ணத்துலதான் அவரு அந்த மாதிரி பண்ணிருக்காருன்னு சொல்ல வந்தாரு. ஆமா ஆமா, என்னதான் ஏமாத்தி காரியம் சாதிக்க முடியும்ல. அவங்க கிட்ட இதெல்லாம் பண்ண முடியாது பாரு. நான் தானே இழிச்சவாயி. இல்ல அத்தை. என்னமா இந்த நேரத்துல போய்? நீ சும்மா ரீனியா, உனக்கு என் கஷ்டம் புரியாது. இது ஒண்ணு இன்னைக்கு நேத்து பிரச்சனை இல்ல, பல வருஷ பிரச்சனை. நானும் போனா போதுன்னு அடக்கி அடக்கி முடியாம தானே இப்ப வெடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்படி என்ன உங்க பெரியமா வசதி? அவங்க கிட்ட யாரும் பேச முடியாது. அட்வைஸ் எல்லாம் என்கிட்ட மட்டும்தான் இல்ல. நான் அப்படி சொல்ல வரலமா. குடும்பம் பிரிஞ்சிட கூடாதுன்னு ஒன்னா இருக்கணும். நீ கொஞ்சம் பொறுத்து போ, நீ கொஞ்சம் பொறுத்து போன்னு சொல்லி எனக்கு மட்டுமே சொல்லிட்டு இருக்கீங்கல்ல. ஏன் இது அக்கா கிட்ட போய் சொல்றதுக்கு யாருக்குமே தைரியம் இல்லல்ல?
அவங்க கிட்ட போய் விட்டு கொடுத்து போன்னு சொல்ல வேண்டியதானே? இப்ப கூட பாரு, மாமா எப்படியாவது ஏமாத்தே நாடகம் ஆடியாவது வீட்டுக்கு வர வைக்கணும்னு பாக்குறாங்க. இல்ல இதே டிராமாவை போட்டு அக்காவுக்கு புத்தி வர வைக்கணும்னு தோணல. ஏன்னா அவங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க. அவங்க அப்படிதானே நீங்க எல்லாருமே ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. அதனால யாரும் அவங்க கிட்ட போய் அவங்க தப்ப எடுத்து சொல்லவே மாட்டீங்க. போதும், அந்த வீட்ல 30 வருஷமா அடிமையாகி நான் குப்பை கொட்டினதெல்லாம் போதும். இனிமேலாவது நிம்மதியா சுதந்திரமா நான் என் பையன் வீட்டுல இருந்துட்டு போறேன். மா, நீங்க தாராளமா இந்த வீட்ல எவ்வளவு நாள் வேணாலும் இருக்கலாம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இவ்வளவு வயசானதுக்கு அப்புறமும் அப்பாவை பிரிஞ்சு நீங்க இங்க இருக்கிறது நல்லது இல்லைன்னு எனக்கு தோணுதுமா. இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சதுன்னு வைங்களேன், எப்படி எல்லாம் பேசுவாங்க. நம்ம வீட்டுக்குன்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா? நீங்க அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி பேரு கெடாம இருக்கணும்னு தான் இவ்வளவு நாள் பொறுமையா இருந்த பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இனிமே என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. வேணும்னா உங்க பெரியமாவை பொறுத்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க சொல்லு. இல்லனா நான் ஆயுஸ்க்கும் இங்கதான் இருப்பேன். உட்காருங்க. நல்லா சாஞ்சு உட்காருங்க. பரவாயில்ல அண்ணே, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க. மில்லு வேலையெல்லாம் நானும் கபிலனும் பாத்துக்கிறோம். சரி, பாத்துக்கோங்க அண்ணே. என்னங்க, மங்க நம்ம வீட்டை விட்டு போன உடனே நம்ம குடும்பம் பிரிஞ்சிடும்னு பயந்துட்டீங்கல்ல? அப்படியெல்லாம் நம்ம குடும்பம் பிரியாதுங்க. நான் பிரியதான் விட்டுருவேனா? இப்ப என்ன, மங்க பழையபடி நம்ம வீட்டுக்கு திரும்ப வரணும், அவ்வளவுதானே? உங்களுக்காக நானே போய் கூட்டிட்டு வரேங்க, போதுமா? மரகதம், நிஜமா தான் சொல்றியா? ஆமாங்க, உண்மையத்தான் சொல்றேன். நானே போய் அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன், போதுமா? ஆமா அத்தை, அதத்தான் நானும் உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன். தெரிஞ்சோ தெரியாமலோ மங்கத்த வீட்டை விட்டு போக நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன். அவங்கள எப்படியாவது திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. நான் இனிமே அவங்க கிட்ட மரியாதை குறைவா நடந்துக்கவே மாட்டேன். செஞ்ச தப்புக்கு அத்தை கிட்ட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க கூட நான் தயாரா இருக்கேன். நம்ம பொண்ணா இப்படி எல்லாம் பேசுறா? நம்பவே முடியலையே. அம்மா, அதான் அண்ணியே மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்றாங்கல்ல, இனிமேல் என்ன இருக்குமா? நீ போய் சித்தியை கூட்டிட்டு வந்துருமா. நான் வேணா அப்பாவை பக்கத்துல இருந்து பத்திரமா பாத்துக்கிறேன். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். நான் போயிட்டு வந்துடுறேங்க. நீ போயிட்டு வா. புனிதா, ஏதாவது தேவைன்னா குரல் கொடு. நானும் அம்மாவும் வெளியே தான் இருப்போம். என்ன? சரி. ஏய், நில்லடி. என்னாச்சுடி உனக்கு? திடீர்னு காலில் விழுந்து மன்னிப்புலாம் கேக்குறேங்கிற? நீ உசுப்பேத்தினதுக்கு மரகதம் அப்படியே கையோட போய் அந்த மங்கைய கூட்டிட்டு வந்துட போறா. சான்ஸே இல்லம்மா. மங்க திரும்பி வரவே மாட்டா. எப்படி ராசாத்தி இந்த வீட்டை விட்டு போனவ திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியலையோ அதே மாதிரிதான் மங்கையும் திரும்ப இந்த வீட்டுக்கு வரவும் மாட்டா, வரவும் முடியாது.
முடியாது. கண்மணி, அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? மா, மங்கைய இத்தனை வருஷமா அடக்கி அடிமை மாதிரி வச்சிருந்தவ மரகதம். அந்த அடக்குமுறைய பொறுக்க மாட்டாம பொங்கிதான் மங்க வீட்டை விட்டு வெளியே போயிருக்கா. இப்ப போய் மரகதம் கூப்பிட்டா இதான் சாக்குன்னு அவ மரகதத்தை செஞ்சு அனுப்புவா. இத்தனை வருஷமா மங்கைய இவ படுத்தின பாட்டுக்கு அவ திருப்பி அவமானப்படுத்துறதுக்கு சரியான சந்தர்ப்பத்துக்கு தான் காத்துட்டு இருக்கா. இப்போ மரகதம் அங்க போய் சரியா சிக்க போறா, மங்க அவமானப்படுத்தி அனுப்ப போறா. அதான் நடக்க போகுது. இனியா, வாங்க பெரியமா. வாங்க சம்பந்தி, வாங்க உட்காருங்க. உட்காருங்க பெரியமா. உட்காருங்க அத்தை. பெரியமா, பெரியப்பா எப்படி இருக்காரு? பரவாயில்லப்பா. மா, காஃபி ஏதாவது? அதெல்லாம் எதுவும் வேண்டாமா. ராசாத்தி, மங்க எங்க? அத்தை உள்ளதான் இருக்காங்க. அவளை கொஞ்சம் வர சொல்லு. சரி ராசாத்தி, நான் போய் கூட்டிட்டு வரேன், நீ இரு. என்னாச்சு பெரியமா? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. மங்கைய வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். வாமங்க, உட்காரு. இல்ல, பரவாயில்ல, இருக்கட்டும். மாமாவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோமாங்க. அப்படியா? என்ன அப்படியான்னு சொரத்து இல்லாம கேக்குற? நம்ம குடும்பம் பிரிஞ்சிருமோங்கிற கவலையில அவர் அட்டாக் வந்து செத்து பொழைச்சு வந்திருக்காரு. இதுக்கு மேலயும் நீ இங்க தனியா இருந்தா நல்லா இருக்காது. கிளம்பி நம்ம வீட்டுக்கு வா. ஓ மாமா நீ அங்க வரணும்னு விரும்புறாரு, வா போலாம். ஓ, அப்ப மாமா சொல்லிதான் நீங்க என்ன கூப்பிட வந்திருக்கீங்க. நீங்களா வந்து என்ன கூப்பிடல? அம்மா, நீ பேசாம இருனியா. என்ன மங்கை பேசுற? யார் சொல்லி வந்தா என்ன? நான் தானே உன்னை வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறேன். இல்ல, நீங்க மாமாவுக்காக கூப்பிடுறதும் நீங்களா செஞ்ச தப்ப உணர்ந்து வீட்டுக்கு வா மங்கன்னு கூப்பிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன உளற மங்க? தப்ப உணர்ந்து நான் வந்து உன்னை வான்னு கூப்பிடணுமா? அப்படி நான் என்ன தப்பு பண்ண? அதானே, பண்றது தப்புன்னு கூட உணர மாட்டீங்கல்ல? என்ன மங்க, விட்டா ஓவரா பேசிட்டே போற? அத்தை, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்புறம் என்ன ராசாத்தி, நானே இறங்கி வந்து வான்னு கூப்பிடுறேன். இவளுக்கு என்ன அவ்வளவு திமிரு? வர வேண்டியதானே? ஏ, எங்களுக்குலாம் திமிரு இருக்க கூடாதா என்ன? நாங்க என்ன அவ்வளவு இலக்காரமா? நீங்க வானா வரணும், போனா போணுமா? நீங்க வச்ச ஆளானா? உனக்கெல்லாம் எவ்வளவு பட்டாலும் புத்தியே வராது மங்க. ஐயோ பவன், உன்னை கூப்பிட வந்தேன் பாரு. அப்படியெல்லாம் நீங்க ஒண்ணு இறக்கப்பட வேணாம். எங்களுக்கும் மான மரியாதை எல்லாம் இருக்கு. ச்சே, பொண்ணை கூட்டிட்டு போக இவ்வளவு தூரம் வந்தேன் பாரு. ஏன் புத்தியை தான் சொல்லணும். என்னதா இருந்தாலும் உன் தகுதி தராதரத்துக்கு ஏத்த மாதிரி தானே உன் புத்தியும் இருக்கும். ஒன்னு சொல்லி குத்தாலடி, நீ பிறந்த இடம் அப்படி. அந்த இடத்தோட கேவலமான புத்தி இன்னும் உன்னை விட்டு போக மாட்டேங்குது பாரு. அதானே, என்ன பத்தின நினைப்பு உங்க புத்தியில அப்படி கேவலமா இருக்கு.
ஆனா நீங்க என்னைக்குமே மாற போறதில்ல. நீங்க என்னைக்கு என்ன மட்டமா நினைக்கிறத விட்டுட்டு உங்களுக்கு சமமா நினைச்சு என்ன கூப்பிடுறீங்களோ அன்னைக்குதான் அந்த வீட்டு படியை நான் மிதிப்பேன். ஒண்ணும் இல்லாத வீட்ல இருந்து வந்த உனக்கே இவ்ளோ திமிரு இருந்தா எனக்கு எவ்ளோ இருக்கும்.